இன்றைக்கி 10 கிலோமீட்ரு ஓடினேன். ஸ்லோ பேஸு அதான் பிளான். ஆக்சுவலாக ஸ்லோவாக ஓடணும்னு. ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறம் இன்னும் ஓடும்போது மராத்தான் ரெஜிஸ்டர் பண்ணலாமா ஓடாமா ஒரு யோசனை. பிரிட்னி ரன்ஸை மராத்தான் ஒரு படம் பார்த்தேன் நேற்று. அதை யோசிச்சுட்டு ஓடணும். ஏன்னா அது இந்த ஃபஸ்ட்டு மராத்தான் அவரோட ஸ்ட்ரகிளை கரெக்டாக கொஞ்சம் சொல்லுது. நான் ஃபஸ்ட் மராத்தான் கிட்டத்தட்ட 2007 ஓடுன்னு நினைக்கிறேன். 2008 ஓடினேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. 20 கிலோமீட்டர் ஓடினேன், முடியல. அதுக்கப்புறம் கால் ஒரு ஸ்டெப்பும் எடுத்துக்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருப்பி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி ஓடினேன். மராத்தான் ஓடுறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதில் என்னையா இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ஃபினிஷ் லைனை க்ராஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அது வேறு எதுலேயும் கிடைக்காது, வேறு எந்த ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் காலேஜில் ஸ்கூல்லலாம் டீம் கிரிக்கெட் தான் மெயின். கிரிக்கெட்டு, வாலிபால். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்னால் இதுதான், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் தான். அந்த சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் மராத்தானுக்கு ட்ரெயின் பண்ணுறதே ஒரு பெரிய அனுபவம். அதுவும் கரெக்டாக ஓடி முடிக்கிறது இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவம். ஆக்சுவலாக போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஓடி இடையில கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டரில் விழுந்துட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் முட்டியில் ஒரே ரத்தம். ஏன்னா அது ரோட்டில் விழுந்தனால முட்டியில் ஒரே ரத்தம். அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணல. அதுக்கு முன்னாடி சன்டவுன் மராத்தான்னு ஓடினேன் ஆக்சுவலாக. அது நைட் நடக்கிறது, நைட் ரேஸு ஓடினேன். பார்ப்பேன் இந்த வருஷம், இன்னும் டைம் இருக்குது, பார்ப்பேன் எப்படி போகுது. சார் இனிமேல் சனிக்கிழமை காலையில் 20 இல்லாட்டா 21-22 கிலோமீட்டர் வர மாதிரி பிளான். அதையெல்லாம் மழை வராமல் இருந்தால் சரி, பார்ப்போம்.